நாங்கள் இருக்க ஏரியாவில் ஸ்னோஃபாலாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் அட் சேம் டைம் கொஞ்சம் பயமாக வந்துச்சு. பிகாஸ் இன்றைக்கி எனக்கு செக்அப் இருந்துச்சு. ஸோ இது ரொட்டீன் செக்அப் தான். 25th வீக் செக்அப். ஜஸ்ட் போயிட்டு ஓபிஜன் வந்து செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹார்ட் பீட் மட்டும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ஹீமோக்ளோபின் எடுக்கணும். பிகாஸ் லாஸ்ட் டைம் 10.5 தான் இருந்துச்சு. அதனால இந்த டைம் எடுக்க கொடுத்துட்டு வந்துட்டோம். பார்த்தா ஒரு ஹாஃப் நாள் ரிசல்ட் வந்துச்சு. 11 இருந்துச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. பிகாஸ் வாரம் ஒரு தடவை ஸ்ப்ளீன் எடுத்துகிட்டே இருந்தேன். அதனால ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இது லோ தான். 11.7 தான் வந்துட்டு நார்மல். பட் 11 தான் இருக்குது. பட் இது ஓகே, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி கங்க்ராட் பண்ணாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு இந்தியன் டிசன்ட்டில் பஃபே போட்டுட்டு நல்ல வயிறு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பிரியாணி, நூடுல்ஸு, நானு, கிரேவி, தந்தூரி, சாம்பார், ரசம், தயிர் சாதம்னு எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரில. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலந்து சாப்பிட்டுட்டு நேராக பன்னீராக்கு போயாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோமே, இரா வண்டியை பன்னீராக்கு காஃபியை போடுற அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தால் 5 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பன்னீரில் ஒரு ஹைபிஸ்கஸ் டீ வந்திருந்தோம். அந்த மேலேருந்து விழுகிற ஸ்னோஃபாலை டீயில் அப்படியே டேரெக்டாக போட்டு அந்த டீயை குடிச்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்குறவங்களோட மைண்ட் வாஷ்லாம் புரியுது. பட் என்ன பண்ணுறதுங்க, ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ஸ்னோ வந்து நான் பார்க்கல. ஸோ அதனால் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்.